அதிகாரம் 16. இந்த அதிகாரம் எந்த சந்தர்ப்பத்தில் எழுதப்பட்டது என்று உறுதியாக தெரியவில்லை. இது எழுதப்பட்ட சரித்திர காலத்தை பற்றி வேதாகம சரித்திர ஆசிரியர்கள் பல்வேறு விதமான கருத்துக்களை சொல்லுகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் காதேஸ் பர்னேயாவிலிருந்து திரும்பி வந்த பின்பு அவர்கள் கர்த்தருக்கும் மோசேக்கும் விரோதமாக 3 முறை கலகம் பண்ணி இருக்கிறார்கள். கர்த்தர் இதற்கு முந்தின அதிகாரத்தில் இஸ்ரவேல் புத்திரருக்கு புதிய பிரமாணங்களை சொன்னார். அதன் பின்பு இந்த அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற கலகம் நடைபெறுகிறது. கோராகு, தாத்தான், அபிராம் ஆகியோர் மோசேக்கு விரோதமாகவும் ஆரோனுக்கு விரோதமாகவும் எழும்பி நின்று துணிகரமாய் கலகம் பண்ணுகிறார்கள். அவர்களுடைய கலகம் மிகவும் ஆபத்தானது. கோராகும் அவனுடைய கூட்டத்தாரும் ஆரோனுடைய ஆசாரிய ஊழியத்திற்கு விரோதமாக எதிர்த்து பேசுகிறார்கள். தன்னை எதிர்த்து பேசுகிற மோசே கலகக்காரரோடு சமாதானமாக பேசுகிறார். தங்களுக்கு மத்தியில் ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் தாமே தம்முடைய தெய்வீக சித்தத்தின் பிரகாரம் தீர்த்து வைக்க வேண்டும் என்று மோசே சொல்லுகிறார். தாத்தானும் அபிராமும் மோசேக்கு விரோதமாக கலகம் பண்ணுகிறார்கள். மோசே அவர்களை தன்னிடத்தில் வருமாறு அழைப்பித்து அனுப்பிய போது அவர்கள் மோசேயின் இடத்திற்கு வர மறுத்து விடுகிறார்கள். இதனால் மோசேக்கு மிகுந்த மனவேதனையும் துக்கமும் உண்டாயிற்று. கர்த்தருடைய மகிமை சபைக்கெல்லாம் காணப்படுகிறது. கோராகின் கூட்டத்தார் ஒவ்வொருவரும் தங்கள் தூப கலசங்களை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய சந்நிதியில் வருகிறார்கள். கோராகும் ஆரோனும் தன் தூப கலசத்தை எடுத்துக்கொண்டு அங்கே வருகிறார்கள். கர்த்தருடைய கோபம் கோராகின் மீதும் அவனுடைய கூட்டத்தார் மீதும் வருகிறது. பூமி தன் வாயை திறந்து அவர்கள் எல்லோரையும் விழுங்கி போடுகிறது. இவ்வாறாக அவர்கள் சபையின் நடுவில் இருந்து அழிந்து போகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சபையார் எல்லோரும் மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக முறுமுறுக்கிறார்கள். புதிய கலகம் ஆரம்பமாகிறது. கர்த்தருடைய சந்நிதியில் இருந்து கடும் கோபம் புறப்படுகிறது. ஆரோன் தூப கலசத்தை எடுத்து பலிபீடத்தில் இருக்கிற அக்கினியை அதில் போட்டு அதன் மேல் தூப வர்க்கம் இட்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தருடைய சந்நிதியில் பாவ நிவர்த்தி செய்கிறார். வாதை நிறுத்தப்படுகிறது.